ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்லிக் ரைஸ் வித் ஒயிட் சாஸ் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வதக்குங்க. அடுத்து ஒரு 20 பல் பூண்டு நல்லா கையில் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி. நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த சாதத்தோட ஃப்ளேவரே மாறிடும். அதனால் கையிலே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்து சோம்பு, சீரகம், மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. கார்லிக் ரைஸ் ரெடிங்க. சாதம் மட்டும் நீங்கள் முன்னாடியே வடித்து வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டேன். சோம்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. ஏன்னா பூண்டும் இஞ்சியும் போட்டிருக்கிறதுனால நெய் வேறு சேர்த்துருக்கும், அடி பிடிக்கும். அதனால் பார்த்து கிண்டிக்கோங்க. சாதம் ஒரு டம்ளர் அளவு சாதம் எடுத்து நான் இன்றைக்கி வேக வச்சுருக்கேங்க. சாதம் நீங்கள் முன்னாடியே வடித்து வச்சிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விட்டுறலாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாதம் உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் தாங்க நீங்கள் சேர்க்கணும். கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, சாதத்துக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சாதம் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். சாதம் உடஞ்சிராமல் பார்த்து பொறுமையாக கிண்டிக்கங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கங்க. அவ்வளோதான், கார்லிக் ரைஸ் ரெடி. அடுத்து ஒயிட் சாஸ் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நான் எப்பவும் சொல்கிறது தாங்க, அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகுத்தூளை 2 ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்து கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கோங்க. மொத்தமாக போடாதீங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுவே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்து ஒயிட் சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு எல்லா கடையிலையுமே கிடைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க. அடுப்பில் ஊற்றின உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும். அடுத்து நீங்கள் ஒரு டம்ளர் பால் ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த பாலை கொஞ்சமாக ஊற்றி கிண்டும் போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வேக உங்களுக்கு சாஸ் கெட்டியாக வந்துடும். ஒரு டம்ளர் பால் இதுக்கு தேவைப்படும். சாஸை பாலில் செய்கிறது தாங்க. அதனால் கொஞ்சமாக முதல்ல கலந்துக்கங்க. அந்த கட்டியாக இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாறினதுக்கப்புறமா எல்லா பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி தழை தூவிக்கங்க. பாருங்கள், முதல்ல தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வற்றி கெட்டியாக வந்துச்சு. அவ்வளோதாங்க, ஒயிட் சாஸ் ரெடி. சிக்கன் வெந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்காமல் அதுவே வெந்துருச்சு. நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சாஸையும் அது கூட ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒயிட் சாஸ் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.